Very good morning, bro. Good morning to all. For easy students, TNUSRB டெக்னிக்கல் எஸ்ஐ வந்துட்டு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2.5 month டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 years வந்துட்டு எக்ஸாம் வரதா இருந்தது, அது கேன்சல் ஆகி இப்போ வரதா இருக்கு. சரிங்களா? ஒரு பல்கான ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் அண்டு பிஇ டைரக்ட் பிஇயும் எலிஜிபிள் தான். சரிங்களா? ஒரு பல்கான ரெக்ரூட்மெண்ட் வரும் ஃபார் ஈசி ஒன்லி, நாட் ட்ரிபிள் ஈசி மட்டும் தான் வருது. அப்படிங்கும்போது ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு பல்கான ரெக்ரூட்மெண்ட்ல நீங்கள் உள்ள போயிடலாம். டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் தான் இருக்கும். சரிங்களா? 6 சப்ஜெக்ட் தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மார்க். சரிங்களா? ரைட். நம்ம இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அந்த 6 சப்ஜெக்ட் நீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் இசிக்கு வந்துட்டு நம்ம டிஆர்பி, டிஎன்பிசி ஏஇ, பிடபிள்யூடி ஏஇ, சரிங்களா, டிஎன்இபியோடைய ஏஇ, டிஏ, சரிங்களா, இது எல்லாமே ஃபோக்கஸ்டு அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அந்த சிலபஸில் 100% சிலபஸ் கவரேஜ் நீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கில் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இன்ஸ்டியூட். சரிங்களா? இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் மாறுது, அப்போ ஒரு டாபிக் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கூட நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி டீப்பாக தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? எந்த ஒரு இப்போ டிஆர்பினா டிஆர்பி சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். டிஎன்பிசி ஏஇனா டிஎன்பிசி ஏஇ உடைய சிலபஸ் தான் இருக்கும். ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கலாக இருக்கட்டும். இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐனா டெக்னிக்கல் எஸ்ஐ உடைய சிலபஸ் 6 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த 6 சப்ஜெக்ட்ல எல்லா கண்டென்ட்டுமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் வாங்கி அட்டன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்தந்த பேட்டர்னுக்கு எக்ஸாம் நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் எல்லாமே அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே அட்டன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெஸ்ட் சீரீஸும் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃபீட்பேக்கு. நீங்கள் அதே மாதிரி ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே படித்தா கிராக் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, தப்பு இல்லை. குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டு நாங்கள் நல்லா கொடுப்போம். நீங்கள் நல்லா பெட்டராக படிப்பீங்க. சரிங்களா? அதாவது டெய்லி ஒரு 5 hours நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஆஃப்லைனில் ஒரு 5 years காலையில் போயிட்டு ஈவினிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு, அது மாதிரி ஆன்லைன்லேயும் டெய்லியும் ஒரு 3 செக்ஷன் 5 hours இருக்குது அப்படின்னா அந்த 5 hours நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கண்டென்ட் வந்துட்டு மோர் தென் எனஃபாக தான் இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில். டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசி ஏஇயாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாமுக்குமே அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் பேட்ச் போடுறோம் அப்படின்னா நீட்டாக முடிச்சு கொடுப்போம். சரிங்களா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி ஒரு 10 month போகும் நம்மளது டிஆர்பி, டிஎன்பிசி இதெல்லாம். இப்போ முனிசிபாலிட்டி ஏஇக்கு, சரிங்களா, அஸ் வெல் அஸ் டிஏ, இபி உடைய டிஏ, முனிசிபாலிட்டி உடைய டிஏக்கு இப்போ பேட்ச் போயிட்டு தான் இருக்கு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 hours கிளாஸ் போகும். சரிங்களா? அதனால ஒரு 4 to 5 monthல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். சரிங்களா? பேரலாக டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்குறதுனாலும் நீங்கள் எந்தெந்த எக்ஸாமுக்கு இருக்கோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு வாங்கிங்க. அதுவும் பேரலாக போயிட்டு தான் இருக்கு. டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டு தான் இருக்கு. இதனோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 monthல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? அஸ் பர் டெக்னிக்கல் சிலபஸ். இதில் சப்போஸ் எக்ஸாம் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல இன்னும் செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த ஒரு பேட்ச் போட்டாலும் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டாப்பிக்கும் மிஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கண்டென்ட் நம்மளது போதும், வேற நோட்ஸ் இதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. அதனால ரெகுலராக நீங்கள் எஃபோர்ட் போட்டு நம்ம நோட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்கள் எம்சிக்கு அட்டன் பண்ணி பார்த்தாவே போதும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறவங்க இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணி டவுட் எதாக இருந்தாலும் கேட்டுக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ May 9th வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. இதனுடைய சிலபஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் டெலகிராம் லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் டெய்லியும் ஜிஎஸ் கொஸ்டின், டெக்னிக்கல் கொஸ்டின் போகும். ஆஃப்டர்நூன் 1:15க்கு டெக்னிக்கல் குவிஸ், ஈவினிங் வந்துட்டு 9:45க்கு ஜிஎஸ் குவிஸ் போகும். சரிங்களா? ஏதாவது ஃபர்தராக அப்டேட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஒரு ட்ரிபிள் ஈஸிக்கு நல்ல ஒரு பெஸ்ட் அகாடமி அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.